Let's go. ஹாய், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பாடி சரவணா ஸ்டோர் விலாக் தான். நாங்கள் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து உடஞ்சி போயிருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து எதுக்கெலாம் எவ்வளோ காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 2 அலுமினிய பாத்திரம் 2 ஸ்டீல் பாத்திரம் தான் இருந்தது. அதுக்கு வந்து 122 ரூபா வந்தது. இது நம்ம காசாக வாங்கிக்க முடியாது, நம்ம பொருள் வாங்கும் போது இந்த பில்லை வந்து அப்படியே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது சாப்பிட்றது தான். எங்களுக்கு வந்து பாடி சரவணா ஸ்டோர் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணாலே வீட்டில் சாப்பாடு செய்யறதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஏன்னா எனக்கு அங்கே சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் போனப்போ வந்து காலியாக இருந்தது. ஏன்னா வீக் டேஸில் போனோம், மண்டே போல் போனதுனால செம்ம காலியாக இருந்துச்சு. சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாமே மார்னிங் டைம்லேயும் இந்த வாட்டி அவைலபிள் இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் போனபோது டிஃபன் ஐட்டம் மட்டும் தான் இருந்தது. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு 11 o'clock போல் போனோம். பாப்பாவுக்கு மட்டும் கஞ்சி ஊட்டிட்டோம். இருந்தாலும் அவள் எனக்கு எதாவது சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு அவள் பரோட்டா வாங்கினா. ஆனால் அவள் சாப்பிடல, ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் வடையும் எனக்கு சாம்பார் சாதமும் பரோட்டாவும் வாங்கி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் இதுவே வீக்கெண்டில் வந்திருந்தோம் அப்படின்னா சுத்தமாக நின்றுட்டு சாப்பிடக்கூட இடம் இருக்காது. பாடி சரவணா ஸ்டோரில் நிறைய ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ஷன்ஸில் நான் பெர்க்னர்து நிறைய பார்ப்பேன் அடிக்கடி. பெர்க்னர்துலாம் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் சரவணா ஸ்டோரில் எம்ஆர்பியை விட ஆன்லைனில் விட கம்மியாக இருக்கும். ஸோ பெர்க்னரில் இந்த ட்ரைப்ளை கடாயி அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த பிராண்டு. ஆனால் கம்பேர் டு ஆன்லைன் எம்ஆர்பி கொஞ்சம் கம்மியாக தருவாங்க சரவணா ஸ்டோரில். நாங்கள் இன்றைக்கி முக்கியமாக வாங்க வந்தது ஒரு 3-4 ஐட்டம். அதில் 2 தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொருளை வந்து சூஸ் பண்ணிட மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எடுப்பேன். அது எத்தனை கடையானாலும் சரி ஏறி இறங்கி தான் கலெக்ஷன் பார்த்து தான் எடுப்பேன். இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட டிஃபன் பாக்ஸில் இந்த கிளிப்பு வந்து லூஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுதுமா அப்படின்னா. ஸோ அதனால் வந்து அவள் வந்து ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் டிஃபன் பாக்ஸ் பார்த்தோம். பிளாஸ்டிக் லிட்டு இருக்காமல் பார்த்தோம். அதுக்கப்புறம் உப்பு ஜாடி எனக்கு வந்து பார்த்தேன். எனக்கு வந்து அந்த ஸ்பூன் வச்ச மாதிரியே கண்ணாடியில் பார்க்கலாம் அப்படின்னா செராமிக்கில் பார்க்கலான்னு பார்த்தேன். எல்லாமே லிட்டு மட்டும்தான் இருந்தது, ஸ்பூன் இல்லாமல் இருந்தது. ஸ்மைலி ஃபேஸ் வச்ச மாதிரி இந்த செராமிக் இது வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரே ஒரு ஃபேஸாக நினச்சேன். அப்புறமா பாப்பா தான் காமிச்சு, அம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கு, அதுக்கப்புறம் நாக்கு நீட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம். ஸோ பார்க்க அழகாக இருந்தது. ஆனால் ஸ்பூன் இல்லாதில், அதுவும் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. இது வந்து அழகாக இருந்தது. ரேட்டும் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்டாண்டோட ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா ஸ்பூன் வந்து எனக்கு அப்படியே ஸ்பூன் உள்ளே வச்ச மாதிரியே வேணும், அந்த சைடில் ஓப்பன் இருக்க மாதிரி. அது மாதிரி இல்லைன்றனால நான் வாங்கலை. இதோட ரேட் வந்து 682 போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கண்டெய்னர்லாம் பார்க்க அழகாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி உட்டு லிட்டு வச்சு சில கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஈவன் செராமிக்கெலாம் கூட வந்து இந்த மாதிரி உட்டு வச்சு வருது. அதெல்லாம் வந்து கிச்சனில் வைக்கும் போது இது மாதிரி வின்டர் சீசன் மழை சீசன்லாம் வந்து அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உட்டு வந்து நம்ம ஈவன் அந்த உட்டு ஸ்பேச்சுலாஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணும் போதும் வந்து இந்த ஃபங்கஸ் வர சான்சஸ் இருக்குது. அதுவும் நம்ம கையில் வந்து சமைக்கும் போது அப்பப்போ அப்படியே கையை வச்சு ஈரத்தோடு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு அந்த கண்டெய்னரே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வாங்கும் போது யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 4 பீஸ் செட்டு, சோப் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் வந்து டூத் ப்ரஷ் போடுறது, சோப் வைக்கிறது, அதெல்லாம் வந்து அப்படியே செட்டாக வச்சுருந்தாங்க. 400 சம்திங் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சால்ட் அண்ட் பெப்பர் போடுறத பார்த்தேன் கிளாஸில் இருக்குமான்னு. அதுலேயும் ஒரே ஒரு கலெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க பாடி சரவணாவில். அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸில் வந்து ஜெக் மாதிரி அழகாக இருந்தது. பட் லிட் இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு. நிறைய கிளாஸ் ஜக்கு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நல்ல பிராண்டட் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இதோட கேப் வந்து அதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஈவன் நான் வந்து ஸ்மார்ட் பாயிண்ட்லேயும் பார்த்துருக்கேன். இது மாதிரி இதை விட கம்மியாகவே இருக்கும் ஸ்மார்ட் பாயிண்டில் இந்த மாதிரி ஜக்குலாம். அங்கேயே குவாலிட்டி இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் லிட் இருக்கிறனால நான் வாங்கலை. ஸ்டீல் லிட்டுக்கு இருக்க மாதிரி நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். சின்னதாக ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து அலுமினியம் லிட் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க கண்ணாடியில். அதே மாதிரி பிளாஸ்டிக் லிட் வச்சுருக்க மாதிரி 30 ரூபீஸ்க்கும் அவைலபிள் இருந்தது. ஒரே மாதிரி நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா குட்டி குட்டி அது மாதிரி நல்லா அழகாக இருந்தது. நாங்கள் முக்கியமாக இன்றைக்கி பாடி சரவணா ஸ்டோருக்கு வந்தது வந்து பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வாங்கிறதுக்கு தான். ஸோ அந்த கிளிப்பு லூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த கிளிப்பு வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ண வரல. 2 லேயர் தான் இருக்குது. நான் வந்து 3 லேயர் இருக்க மாதிரியே வாங்கிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் எப்பாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது
போது நமக்கு அதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னால 2 லேயர் எடுக்கல. அதுவும் எனக்கே டைட்டாக இருந்தனால நான் அதை வச்சுட்டேன். ஸ்கூல் ஸ்டார்டிங் ஆக போகிற டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் நியூவாக ஏதாச்சும். இந்த டைம் வந்து நான் லாஸ்ட் டைம் பார்த்த அதே கலெக்ஷன் தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை, செலக்ட் தான் பண்ணி ஆகணும். பாப்பா இந்த கேரியர் மாதிரி இருக்கிறது அழகாக இருக்குமா அப்படின்னா, ஆனால் அது நிறைய லேயர் இருக்குமா, எனக்கு குட்டி லேயர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஆனால் நான் வாங்கலை அது மாதிரி. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண மாட்டான். இது அழகாக இருந்தது. ஆனால் பொரியல்லாம் வந்து ஸ்பூனில் எடுக்கும் போதே அவளுக்கு கீழே விட்டுரும். அந்த ஜேவிஎல் பிராண்டில் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸும் எடுத்து அவள் கையில் கொடுத்து இதை உன்னால் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து பண்ணோம். எல்லாமே டைட்டாக தான் இருந்தது. சரி ஓகே, இதுக்கு மேலே நீ ஸ்கூல்லையே வந்து மேம் கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோ, இப்போதைக்கு எது செட் ஆகுதோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இந்த 2 லேயர் வந்து நல்லா இருந்தது. ஆனால் வந்து எனக்கு 3 லேயர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எப்படியோ ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து இப்போ ஒரு 2-3 டேஸாக நான் வந்து வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பேன். இதுதான் அது. ஸோ 3 லேயர். இது வந்து கொஞ்சம் பெருசு. நாங்கள் இதை விட அடுத்த சைஸ் சின்னதாக வாங்கினோம். இது பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக பாப்பாவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. மேலே வந்து பொரியல் கொடுக்குற மாதிரி, நடுவில் ஒரு லேயர், கீழே தான் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஷேப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். எதுவுமே கிடைக்கல. இந்த ஷேப் மட்டும்தான், ஓவல் ஷேப்பு. போன வாட்டி வரும்போது ஹார்ட்டின் ஷேப்பு அது மாதிரிலாம் இருந்தது. இந்த வாட்டி ஓவலும் இந்த ஸ்கொயர் அது மாதிரி ரவுண்டும் மட்டும்தான் இருந்தது. இதுவும் 2 லேயர் தான். மேலே பொரியல் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணால் ஓப்பன் பண்ண முடியல. நான் வந்து நல்லா மாடர்னாக வேணும் அப்படின்னா அந்த செல்லோ பிராண்ட் அதிலலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு லிட்டும் வந்து ஸ்டீலில் இருந்தால் தான் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா லிட்டு வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ண அந்த லிட்டு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது, லைஃப் வராது அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து ஸ்டீல் லிட்டு வச்ச மாதிரி ஃபுல் ஸ்டீலில் தான் வாங்க வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து அப்படியே ஸ்கொயராக இருந்தது. 2 லேயர் இருந்தது. அந்த கிளிப்பு வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. சிக்னோரா வேரில் பார்க்க செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. இது வந்து நம்ம பிளாஸ்டிக் லிட்டு இருந்தாமல் மேலே வந்து ஏதாவது ஸ்டீல் கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். பாப்பாக்கும் அழகாக இருந்திருக்கும், அவளுக்கு திறக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. பட் 700 ருபீஸ் சம்திங் போட்டிருந்தாங்க. ஆனால் பிளாஸ்டிக் லிட் இருந்தனால வச்சுட்டேன். பின்னாடி கிச்சனில் ஒட்டுற ஸ்டிக்கர் வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல அந்த நெருப்பு பட்டு ஒரு மாதிரியானதுனால சரி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன். லாஸ்ட் டைம் வாங்கின அதே ஸ்டிக்கர் ஒன்று டார்க் கலரில், அது மட்டும்தான் இருந்தது. வேறு ஏதாவது டார்க் கலரில் இருக்கான்னு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. எனக்கு ரோஸ் மாதிரிலாம் எல்லாமே ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் நானும் தேடி பார்த்தேன். ஸோ அந்த ஆப்பிள் அதே ஸ்டிக்கர் ஒன்று தான் இருந்தது. எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வாங்கலை. நான் மோஸ்ட்லி எப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து இதுதான் இருக்குல்ல வாங்கிக்கோ அப்படின்னு வாங்கினா அப்படி கிடையாது. எனக்கு செட்டாக மட்டும்தான் நான் எடுப்பேன். இல்லைனா பரவாயில்ல 10 கடை கூட ஏறி இறங்குவேன். அப்புறமா வந்து பில் போடுற இடத்துல இந்த பித்தளை ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த டீ ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பித்தளையில் டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் விநாயகர் சிலைலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த டைம் வந்து இந்த பித்தளை இதை வந்து இந்த மாதிரி ஷோக்கு வச்ச மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க. உருளிலாம் கூட அந்த லாஸ்ட் கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த உருளிலாம் அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக வந்து சிவன் சிலைங்க அது மாதிரிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டியாக தாளிப்பு பேனு, கடாயி, அது மாதிரி கிளாஸு, அப்புறம் அந்த டபரா செட்டு சொல்லுவாங்கள்ல குட்டியாக, அதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்க அழகாக இருந்தது. பட் இதெல்லாம் எனக்கு மெயின்டைன் பண்ண தான் கஷ்டம். எத்தனை பேர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே வாங்க மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கடைசியில் கிளாஸும் வேண்டாம், செராமிக்கும் வேண்டாம், பிளாஸ்டிக் சைடு போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு பிளாஸ்டிக்கில் வாங்க வேண்டாம்னு தோணுச்சு அந்த குவாலிட்டியை பார்த்த பிறகு. அத்தை வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து சீரியஸாக வந்து இந்த ஸ்டாண்ட் பற்றி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு வீடியோ எடுக்க யாரும் இல்லை. நானும் என் பொண்ணு என்ன பண்ணோம், அந்த ஷிங்க் மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற இடம்லாம் இருந்தது, அந்த இடத்துல வச்சுட்டு சரி எப்படி தான் இருக்குது, ஒரு வாட்டி நம்மளே தனியாக வந்து இந்த மாதிரி வெளியே போகும்போது எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் முக்கியமான ஐட்டம், என் பொண்ணோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கே நாங்கள் வந்து போவோம். இது என்ன வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த இடம் வந்து என் பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த எரேசர்லாம் பொம்மையா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக 50 ருபீஸ்லேருந்து இது மாதிரி நிறைய எரேசர்ஸ் வந்து இந்த வாட்டி நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு அவ்வளோ நிறைய இருந்தது, அதனால தான் நிறைய சொல்கிறேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் படிக்கும் போதெல்லாம் அப்சாரா, நட்ராஜ் இது 2 தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. அதுலேயும் எனக்கு வந்து பாதியாக கொடுப்பாங்க. அப்படின்னா என் அக்கா கிட்டேருந்து கெஞ்சி அப்சாராவில்
கொஞ்சோண்டு குட்ரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வாங்கிட்டு போன டைம்லாம் இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போது இந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ லக்கி இல்லை. அதுவும் என் பொண்ணுலாம் வந்து அதை வாங்கிட்டு வந்து பத்திரமா இதை நான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேம்மா, இது என் பர்த்டேக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு குவியலை வச்சுருக்கா வீட்டில். இந்த பாக்ஸை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் மரியாதையாக வச்சுட்டு வந்துடு அப்படின்னாரு, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். ஹார்ஸ் வந்து ஆடோம்ல, ஸோ அதே மாதிரி ஷார்ப்னர் வேறு லெவலில் இருக்குல்ல அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் குட்டியாக ட்ராலி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட இது ட்ராலி நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். 300 ருபீஸ் போட்டிருந்தாங்க. பிங்க் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், ஸோ அது மாதிரி அழகாக இருந்தது. ஸோ ட்ராலி பேஸ்கெட்டும் அது மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து நாங்கள் அத்தை வீட்டில் வந்து 2 லேயர் வச்சுருப்பாங்க. பாப்பா எப்போயாவது போனால் விளையாடுவா. ஸோ இந்த டைம் வந்து அந்த கிஃப்ட் செக்ஷனில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கிஃப்ட் செக்ஷனையும் அந்த ஸ்டேஷ்னரி செக்ஷனையும் ஒரு சுற்றிட்டு வருவோம் பாடி சரவணா ஸ்டோர் போகும்போது. இந்த டைம் வந்து இந்த குடில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த லைட்டிங்கு அதெல்லாம் செம்ம சூப்பராகவே இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீயில் எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்து. இதில் ஒயிட் கலர் லைட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்ன்றனால அந்த ஃப்ளோரில் இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டம் பார்க்க நிறைய பேர் இருந்தாங்க. ரெஷ்ஷாகவே இருந்தது. பாடி சரவணா ஸ்டோர் வந்தால் எப்படியாவது நாங்கள் வெஜிடேபிள்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வாங்க ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா வந்து ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். என் ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் வந்து ட்ராலியை கூப்பிட்டுட்டு போய் நிற்க வச்சுட்டு நான் எல்லா வெஜிடேபிள்ஸும் எடுத்துகிட்டு வந்து எப்படியோ இந்த டைம் வாங்கிட்டேன். ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்றனால எப்போ வந்தாலும் அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம். ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன், நிறைய பேக்ட் ஐட்டம் தான் இருந்தது, அதனால் எதுவும் வாங்கலை. ஹல்திராம்ஸில் ஒன்றும், அதுக்கப்புறம் பீனட் பர்ஃபியும் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து பொட்டு வாங்கியிருக்கோம். எங்ககிட்ட வந்து பெருசாக பொட்டு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. கருப்பு கலரில் ஐடெக்ஸில் 2 பேக்கெட் வச்சுருப்பேன், அவ்வளோதான். பாப்பா வந்து வளர்ந்துட்டா எனக்கு பொட்டு வேணும் அப்படின்னு கேட்டதுனால, அதுவும் திவ்யான்னு அதில் பேர் வர எழுதியிருந்ததா, அம்மா உன் பேர் போட்டிருக்கு எடுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பொட்டு வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எது வாங்க வந்தனோ அந்த ஐட்டம் எப்படி மறந்தனே தெரியல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்த பிறகு தான் ஞாபகம் வந்தது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த பாத்திரம்லாம் போட்டுட்டு, அந்த பில்லையும் வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வாங்க வேண்டிய பொருளை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் வந்து செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் போய் அந்த 122 ருபீஸ்க்கு வந்து மஞ்ச் சீரியல் பேக்கெட் புதுசாக வந்திருந்தது. சரி பாப்பாவுக்கு வந்து அந்த பாலில் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறத தான் வாங்க வந்தேன் இன்றைக்கி பாடி சரவணா ஸ்டோருக்கு அப்படின்றத. அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், கல்லில் வந்து ஒரே ஒரு கலெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. மார்பிளில் நிறைய இருந்தது. ஒரு பீஸை எடுத்துட்டேன். ஆனால் அப்புறமா தான் ஒருத்தவங்க வந்து அவங்க ஒய்ஃப் சூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, அது ரொம்ப நாள் வராது, உடஞ்சிரும், கல் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. ஆஹா, இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதையும் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் அழகாக இருக்குதுன்னு பார்த்தேனே தவிர அதோட எப்படி வரும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கல. ஸோ அவங்க சொன்ன பிறகு கொஞ்சம் உஷார் ஆகிட்டேன். ஸோ எத்தனை பேர் இது மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது இப்படிலாம் கேட்டு அது மாதிரிலாம் பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சது. பாய்.